பைக்கில் வந்து டப்பண்டு மழை வெள்ளம் நிற்கிற நேரத்தில் பைக் அதில் வந்து டப்பண்டு பள்ளத்துக்கு விழுந்தோன்னா ஆக்கள் விழுந்து விபத்துக்கள் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். இந்த உண்ணாவிரதத்துக்கு இராணுவத்தினராலே அளிக்கப்பட்டிருந்தது. தான் இன்றைய தினம் அரசாங்க அதிபரோடும் ஒரு ஏஎல் எக்ஸாம் எழுத போன புள்ளி உண்டு விழுந்துடுது. விழுந்து அதுக்கு காலால் ரத்தம் வலிக்குது. ஆனால் அதை பொருட்படுத்த இல்லை. தான் எக்ஸாமுக்கு போகணும் கிடங்கு கண்டுக்கிட விடுகிறோமோ கால் குத்துறது கொண்டு அப்படி ஒரு தடுமாற்றம் எங்களுக்கு ஏற்படுது. அன்னூறு அரசாங்கம் இதை செய்தாருமென்று எங்களுக்கு ஒரு 100 நடுவில் இந்த 12.7 கிலோமீட்டர் மட்டுமே புறக்கணிக்க. ஹாய் ஹலோ நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இந்த காணொலியில் பார்க்க இருப்பது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பொன்னாலை வீதியை புனரமைக்க கோரி உண்ணாவிரத போராட்டம் இன்றைய தினம் டிசம்பர் 22ஆம் தேதி வல்வெட்டித்துறையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பார்வையிடுவோம் வாருங்கள். இந்த வகையில் யுத்தத்துக்கு பின்னர் 30 வருடங்களுக்கு மேலாக வல்வெட்டித்துறையிலிருந்து தொண்டமனாறு பாலம் வரையிலான 12.8 மீட்டர் நீளமான வீதியினை புனரமைக்க கோரி குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த வீதி அபிவிருத்தி அதிகார சபையால் புனரமைப்பு தொடங்கிய போதும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஆட்சியில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட பின்னர் வீதியின் புனரமைப்பு பணிகள் இடைநடுவில் கைவிடப்பட்டுள்ளது. எனினும் தற்போது கூட வீதியை காப்பட் வீதியாக புனரமைப்பு செய்து முழுமை பெறாத நிலையில் வீதிகள் குண்டும் குழியுமாக காணப்பட்டு வருகின்றது. பல்வேறு கோரிக்கைகள் வைத்த போதும் வீதியை இன்னும் முழுமையாக புனரமைப்புக்கான வேலையை தொடங்கப்படாத நிலை காணப்படுவதுடன் இடைக்கிட வீதிகள் பூசி மெழுகும் வேலையை இடம்பெற்று வருகின்றது. மழை காலங்களில் வீதியில் பாடசாலை மாணவர்கள் வயதானவை என பலர் விழுந்து காயமடைந்த சம்பவங்களும் இடம்பெற்றதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். குறித்த போராட்டத்தில் அதிகளவான மக்கள் கலந்து கொண்டு தமது கையொப்பத்தினை இட்டு போராட்டத்துக்கு ஆதரவளித்து வருகின்றனர். ஏற்கனவே புனரமைப்புக்கு ஒதுக்கப்பட்ட நிதிக்கு என்னவானதென மக்கள் கேள்வி எழுப்பினர். எனவே புதிய அரசாங்கம் தற்போது பதவியேற்கும் நிலையில் எதிர்வரும் பாதீட்டில் இந்த வீதிக்கான நிதியை ஒதுக்கி அதனை புனரமைப்பு செய்து தருமாறும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் வந்து இந்த புதிய அரசாங்கம் வர்றதுக்கு முன்னுக்கு 2ஆம் மாத காலப்பகுதியில் இந்த ஆண்டு 2ஆம் மாத காலப்பகுதியில் இதே போல நாங்கள் ஒரு கையெழுத்து வெட்ட இது இப்படி பப்ளிக்காக இல்லாமல் நாங்கள் வந்து பர்சனலாக ஒரு 2 வீடாகவும் சந்தையிலையும் சென்று ஒரு 300 பேர்த்த கையொப்பத்தோடு வந்து நாங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இது அனுப்பி வச்சுனாங்க. அனுப்பி வச்சதுக்கு அவர் திரும்ப அனுப்பின பதில் ஒன்று தான் உங்களுக்கு இது சம்பந்தம் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்ற ஒரு பதில் மட்டும்தான் எங்களுக்கு கிடைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட இது 2001ஆம் ஆண்டு இந்த வேலை தொடங்கி ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் திரும்ப இடநடுவில் வந்து அந்த நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நிலைமை காரணமாக இடநடுவில் நிப்பாட்டப்பட்டது. அது நிப்பாட்டப்பட்டு இப்போ 2 வருஷம் இந்த வீதி ஆரம்பித்து இடநடுவில் நிப்பாட்டப்பட்டிருக்க நிலைமையிலையும் புதிய வீதிகள் அமைக்கப்பட்டது. அது பிள்ளைன்னு சொல்ல வரையில் அது வந்து நல்லதுதான். ஆனால் அப்படி இடைநடுவில் இப்படி மக்களுக்கு பாதிப்பாக இருக்கக்கூடிய ஒரு வீதி இருக்கிற சந்தர்ப்பத்தில் அப்படி ஒரு வீதிக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய இயலுமெண்டா இதையும் ஒதுக்கீடு செய்து இந்த வேலையை நேர்த்தி செய்திருக்கலாம். இதால் ஒவ்வொரு நாள் இந்த சந்தியில் ஏற்பட்டிருந்த பள்ளங்களால் இப்போ வந்து இந்த பள்ளங்கள் அடைக்கப்பட்டிருக்கு. இதால் தினமும் விபத்துக்கள் பைக்கில் வந்து டப்பண்டு மழை வெள்ளம் நிற்கிற நேரத்தில் பைக்குகள் அதில் வந்து டப்பண்டு பள்ளத்துக்கு விழுந்தோன்னா ஆக்கள் விழுந்து விபத்துக்கள் உள்ளாகும். அதனால தான் நாங்கள் இந்த முயற்சியை முன்னெடுத்துட்ருக்கோம். இதுக்கு இந்த புதிய அரசாங்கம் ஒரு தீர்வை வழங்கும் என்று நம்பிக்கையோட இந்த அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். இந்த உண்ணாவிரதத்துக்கு ஒரு அரசு தரப்பில் இருந்தோ அல்லது இந்த துறை டிபார்ட்மெண்ட் சார்பாகவோ யாராவது வந்து எங்களுக்கான இந்த காலவாசத்தில் இந்த வேலை திட்டம் செய்து தரப்படும் என்ற ஒரு உத்தரவாதம் வழங்கினா நல்லா இருக்கும் என்று நான் விரும்புகிறேன். மற்ற என்னடா இன்று வந்து ஞாயிற்றுக்கிழமை இதுவரைக்கும் ஒரு தொலைபேசி அழைப்பில் கூட யாராவது எடுத்து சொல்லவும் இல்லையா? திணைக்கள ரீதியாக இதுவரை எனக்கு யாழ் மாவட்டத்தின் இன்ஜினியர் வந்து ஆர்டிஏ இன்ஜினியர் வந்து நான் தொடர்பு கொண்டேன். தொடர்பு கொண்டதுக்கு தாங்கள் இதுக்கான ஏற்பாடுகள் செய்கிறோம் என்று சொல்லியும் இப்போ நாளைக்கு பேப்பரில் வந்து இந்த அரசடியிலேருந்து ஆலடி வரைக்குமான ஒரு கார்பெட் ரோட் அமைக்கிறதுக்கான ஒரு டெண்டர் வந்து இதில் போட போகிறோம்னு சொல்லி நான் வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கேன். ஆனால் அது மட்டும் எங்களை பிரச்சனை இல்லை. இப்போ இது வந்து ஊரணியில எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு முன்னால் இருக்க வீதியெல்லாம் சரியான மோசமான நிலைமையில இருக்குது. ஒரு அவசரத்துக்கு ஆட்டோவில் ஏற்றி கொண்டு போகிறோம்னா கூட அந்த போகிற நிலைமையிலேயே மக்களுக்கு இன்னும் கூடுதலான பாதிப்பு தான் ஏற்படும். இப்போ எங்களுக்கு தொண்டமனாதுலேருந்து பருத்துற வரைக்கும் இந்த வீதி முற்றுமுழுதாக புனரமைக்கிறதால மட்டும்தான் இதுக்கான தீர்வு வெட்டப்படும். இது வந்து முழுமையாக செய்யண்டா. அது வந்து ஒரு பகுதி வந்து விரிவாக்கம் செய்யறதுக்கு ஒரு பக்கம் விரிவாக்கம் செய்யலைடா. 2 பக்கம் தனியாக பழைய தயாரிலாம் கிடாக்குது. அந்த பாதி இடங்கள் வந்து விரிவாக்கம் செய்து சிலது விரிவாக்கம் செய்ய. ஆனால் விரிவாக்கம் செய்யறதுக்கான இடம் வசதிகளும் இருக்கு. அது இப்போ இது வந்து
இதை பெரிய பாரிய நிதி தொகைன்னு குறிப்பிட இயலாது. ஏனென்றா ஒரு இப்போ 2011ஆம் ஆண்டு யுத்தம் முடிஞ்ச பிறகு ஒரு கொழும்புல இருந்து கம்பாந்தோட்டை போகிறதுக்கு 222 கிலோமீட்டர் எக்ஸ்பிரஸ் வே, அந்த நிதியோட ஒப்புடைகளை வந்து இந்த 12 கிலோமீட்டர்ன்ற ஒரு பாரிய நிதியே இல்லை. அதே மாதிரி 2019ஆம் ஆண்டு இந்த தாமரை கோபுரத்துக்கு 113 மில்லியன் அமெரிக்க டாலர் வந்து செலவழிச்சிருக்கு இந்த அரசாங்கம். அப்போ இந்த 12 கிலோமீட்டர்ன்ற ஒரு பாரிய நிதி தொகையே இல்லை. அப்போ இதை திட்டமிட்டு தான் இதை பஞ்சித்து வரையணுமே தவிர இதை செய்யணும்னு நினைச்சா இந்த புதிய அரசு உடனடியாக செய்து தர முடியும் என்று நான் நம்புறேன். அரசாங்க அதிபர் ஆளுநர் சம்பந்தமாக ஆளுநர் ஆக்களுக்கும் அறிவிச்சாங்க. ஆனா இன்றைக்கு இன்னும் இதுவரைக்கும் எந்த விதமான தொடரும் ஏற்படுத்த. நாளைக்கும் இது சம்பந்தமா போராட்டம் செய்ய போறீங்களோ? எந்த மாதிரி நாங்க இன்றைக்கு அடையாளம் ஒன்றாவது இன்றைக்கு வந்து எங்களுக்கு ஸ்கூலுக்கு நாங்க காட்டிலுக்கு தான் மகனை ஏற்றி கொண்டு போறது சரியான கஷ்டம். குண்டும் குழியுமா இருக்கும். மழை காலத்துல பள்ளம் இருக்கிறது தெரியாது, அதுல போறது சரியான கஷ்டம். மற்றது இதால் ஹாஸ்பிட்டல் போயில் இந்த பாதையால் தான் போகணும். ஒரு பிள்ளைகளுக்கு எதுவும் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருந்தாலும் கொண்டு போகிறதுக்கு இடையில பிள்ளைகளுக்கு எதுவும் நடந்தது மினண்டா அவ்வளோத்துக்கு ரத்தம் போயிடும், மினக்கடும் ஆட்களுக்கு. இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பெருசாக வைத்தியத்துக்கு வசதி இல்லை, மந்தியக்கு தான் போகணும். அந்த ரோடு உங்களுக்கு தெரியும். இப்போ போகிற வழி ஃபுல்லாகவே நாங்கள் அறிஞ்ச காலத்துலேருந்து இப்போ கணக்கு ஒரு 30 வருஷம் 35 வருஷத்துக்கு மேலே இந்த ரோடு புனரமைக்கவே இல்லை. மற்ற அன்றைக்கு நான் இதால் வீதியால் போய்கொண்டிருக்கு ஒரு ஏஎல் எக்ஸாம் எழுத போன புள்ளி உண்டு, விழுந்து அதுக்கு காலால் ரத்தம் வலியுது. ஆனால் அதை பொருட்படுத்த இல்லை. தான் எக்ஸாமுக்கு போகணும், டைம் போகுதுன்ற அழுகுதொழியா அதை பார்க்கல சரியான கஷ்டமாக இருக்குது. எந்த பிள்ளைகளும் படிக்க போகிறது இல்லானே. மற்றது போன வெள்ளிக்கிழமை இந்த அம்மன் கோயிலுக்கு முன்னால் ஒரு கர்ப்பிணி பொம்பளை பைக்கில் வந்து விழுந்தாது. அதை இந்த அம்மாவும் கண்ட வகுங்களுங்கோ. அப்படி சரியான கஷ்டங்கள். இந்த மற்ற ஊர்களில் மற்ற காபெட் ரோடு இந்த சிறு சிறு ரோடுங்க எல்லாம் கான்கிரீட் ரோடாக போடினோம். ஆனால் இந்த ரோட்டை மாத்திரம் ஏனோ போட்டு தரணும் இல்லை. நடுக நாங்களும் ரோடை போடுங்கன்றது வந்து கிண்டு வினம் சும்மா தார கல்லி சல்லியை லெச்ச பண்ணிட்டு போவினோம். அது இன்னும் ஆபத்துங்களுக்கு. அந்த சல்லியெல்லாம் உருண்டு இருக்கேக்கல வாயினம் உடையக்கெல்லாம் உருட்டும். இனித்தன்னும் இந்த புதிய அரசாங்கம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீதியை போட்டு தருமன்ற நம்பிக்கையில் இதில் வந்து இருந்து இந்த உண்ணாவிரதத்தில் இருக்கிறோம். 15 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. இந்த யுத்தத்திலே மிக மோசமாக திட்டமிட்டு அளிக்கப்பட்ட பிரதேசங்களில் ஒன்றாக வல்வெட்டித்துறை பிரதேசமும் இருக்கின்றது. அதுபோன்று பருத்தித்துறையிலிருந்து தொண்டமினார் வரையான பகுதிகளும் முற்று முழுதாக ஸ்ரீலங்கா இராணுவத்தினராலே அளிக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு போரால் பாதிக்கப்பட்ட இந்த பிரதேசம் யுத்தம் முடிந்து 15 வருடங்களுக்கு பின்னர் இன்று வரை சரியான முறையிலே புனரமைக்கப்படாமல் அபிவிருத்தி என்பது இரண்டாவது, ஆக குறைந்தது ஒரு சீரான புனரமைப்பு நடவடிக்கை கூட மேற்கொள்ளப்படாமல் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு திட்டமிட்ட ஒரு அரசியல் ரீதியான ஒரு பழிவாங்கலாக, பேரினவாதத்தினுடைய ஒரு திட்டமிட்ட பழிவாங்கல் நடவடிக்கையாகவே நாங்கள் கருதுகின்றோம். நாங்களும் கடந்த 20ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு பல தடவைகள் இந்த வீதிகள் புனரமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம். ஆனால் அதற்கு தாங்கள் செய்கிறோம் என்ற பதில்கள் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அந்த வகையிலே இந்த போராட்டம் முற்று முழுக்க நியாயமான ஒரு போராட்டம், இந்த மக்களுடைய போராட்டம். இந்த போராட்டத்திற்கு நாங்கள் முழுமையாக வலிச்சிருக்கின்ற ஒரு வகையிலே இந்த இடத்திலே கலந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கட்சியினுடைய தலைவரும் மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தற்பொழுது கொழும்பில் இருக்கின்ற காரணத்தினால் என்னை இந்த இடத்துக்கு சென்று எங்களுடைய ஆதரவு இந்த போராட்டத்திற்கு இருக்கும் என்பதனையும் தான் இன்றைய தினம் அரசாங்க அதிபரோடும் ஆளுநரோடும் தொடர்பு கொண்டு தொடர்பாக பேசுவதாகவும் தெரியப்படுத்துமாறு சொல்லியிருக்கின்றார். நாங்கள் உங்களுடைய இந்த வீதி புனரமைப்பு மட்டுமல்ல, இந்த தேசத்தை கட்டியெழுப்புகின்ற அனைத்து செயல்பாடுகளிலும் நாங்கள் உங்களோடு முழுமையாக கரங்கோர்த்து நிற்போம் என்பதனை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நான் வந்து விமலதாஸ் கவிச்செல்வன், வல்வெட்டித்துறை வாசி. இந்த இன்றைய தினம் வல்வெட்டித்துறையில் பருத்தித்துறை பொன்னாலை வீதியில் அதாவது பருத்தித்துறை தொண்டமனாறு வரையிலான வீதி புனரமைக்கப்படாது காலம் கடத்தப்பட்டு அபிவிருத்தி அற்றிருப்பதை கண்டித்தும் அத்தியாவசியமானதும் அவசியமான தேவையை இன்றைய அரசுக்கு அழுத்தம் திருத்தமாக தெரிவிப்பதற்காக இந்த சாத்வீக போராட்டம் வல்வெட்டித்துறை சந்தியிலே
வல்வெட்டித்துறையின் வல்வை மக்களினாலே ஒருங்கமைக்கப்பட்டு இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டத்தின் மிகவும் நோக்குவமானால் அதாவது யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்னர் 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் யாழ்ப்பாணத்தின் 90 வீதத்துக்கும் மேற்பட்ட வீதிகள் அபிவிருத்தி செய்யப்பட்டாலும் இந்த பருத்தித்துறை பொன்னாலை என்ற ஏபி 21 வீதி அபிவிருத்திக்கு கோரப்பட்டும் இடைநடுவில் இந்த 12.7 கிலோமீட்டர் மட்டுமே புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது. இதனால் இன்று பல அசௌகரியங்கள் ஏற்படுகின்றது. மாணவர்கள் முதல் நோயாளர்கள் முதல் இந்த பிரதேசத்து மக்கள் முதல் கடல் தொழிலை மூலதனமாக கொண்டுள்ள இந்த கடல் உற்பத்திகளை தென்னிலங்கைக்கு அனுப்புவதற்காக நாம் தென்னிலங்கையுடனோ அல்லது யாழ் நகரத்துடனோ தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கு அடிப்படை நோக்கமான பொருளாதார அபிவிருத்தியின் வீதி அபிவிருத்தி என்றது புறக்கணிக்கப்பட்ட நிலையில் எமது மக்களின் அபிவிருத்தி மறக்கப்பட்ட நிலையில் இது காணப்படுகிறது. இதனை நீதிக்காக இங்கே வெளிக்கொண்டு வேண்டிய தேவை. கடந்த காலத்தில் பல அரசுகள் பல அபிவிருத்தி குழுக்களின் தலைவர்கள் இங்கே செயற்பட்டாலும் இந்த வீதியை மட்டும் திட்டமிட்ட வகையில் புறக்கணித்து இன்று வரை அபிவிருத்தி காணப்படாது. அபிவிருத்தி என்ற போர்வையில் வீதி கிளறப்பட்ட நிலையில் காணப்படுகிறது. இதனை தெளிவுபடுத்தி மிக விரைவாகவும் அவசியமாகவும் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தை நாங்கள் இங்கே ஒழுங்குபடுத்தி இருக்கின்றோம். இதிலே வல்வெட்டித்துறையினும் மற்றும் பருத்தித்துறையிலிருந்து தொண்டமினாறு வரையிலான பொது அமைப்புகள், வல்வெட்டித்துறையின் பொது அமைப்புகள், சனசமூக சேவா நிலையங்கள், விளையாட்டுக் கழகங்கள் அனைத்தும் மற்றும் பெருவாரியான பொதுமக்களும் காலை முதல் பங்கு பெற்றி இந்த உண்ணா நோன்பிலே பங்கு பெற்றி அதே போன்று கையெழுத்து வேட்டையிலும் பங்கு பெற்றி தமது கையெழுத்துக்களையும் விட்டு எதிர்காலத்தில் அரசு புதிதாக பணியேற்றுள்ள அரசுக்கு முதலாவதுமானும் அதிவிரைவாகவும் இந்த சேவையை செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு உந்து சக்தியான செயற்பாடாகவே இதை நாம் பார்க்கிறோம். இந்த கரையோர பகுதியில் எத்தனையோ பாடசாலைகள் அமைந்துள்ளன. இந்த சிறுவர்கள் தொடக்கம் இந்த பாடசாலை பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் காலையில் இந்த வீதியால் பயணிக்கும் போது இந்த பஸ்களில் எவ்வளவு அல்லலுக்கு போகிறார்கள் என்பது அந்த பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் தான் தெரியும். அது மட்டுமல்ல, இந்த வீதியை பயன்படுத்தும் கர்ப்பிணி பெண்கள் படும் பாடு ஒருவருக்கும் தெரியாது. அதை பெண்களுக்கு வீதியில் நான் சொல்கிறேன். இந்த பாதையால் பயணிக்கும் பொழுது ஒவ்வொரு மாதமும் கிளினிக்கு செல்ல வேண்டும். அந்த பாதையை பயன்படுத்தும் பொழுது அவர்கள் பயணிக்கும் போது அடற்படும் அல்லல்களை அவர்கள் சொல்ல தெரியாமல் என்ன செய்வதென்று தெரியாமல் விழிவிரும்பி நிற்கின்றனர். இன்று அதை வெளிக்காட்டு முகமாக இந்த விழிப்புணர்வு கூட்டம் நடைபெறுவது வரவேற்கத்தக்கது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பொதுமகன் எத்தனையோ தவறுகளுக்காக இந்த பாதையை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த பாதையில் நடக்கும் பொழுது அவர்கள் படும் இன்னல்கள் எழுத்திலோ பேச்சிலோ வருவதில்லை. அவர்கள் தாங்களே விடுதலை சென்று விடுகிறார்கள். அது சம்பவமாக தெரிய வைப்பதில்லை. அவர்கள் அனுமதிக்கும் இன்னல்கள் அவர்களோடே மறைந்து விடுகிறது. ஆனால் இந்த மழை காலங்களில் இந்த பாதையால் பாதிக்கும் பொழுது எத்தனை இன்னல்களை அனுபவித்து சொல்ல முடியாமல் தொடர்ந்து போராடுகிறார்கள் என்பது இந்த வீதியை பயன்படுத்தும் மக்களுக்கு தான் தெரியும். ஒரு காலமும் இதை ஏன் இந்த பெரியவர்கள் ஒருவரும் அறியாமல் இருந்தார்கள் என்பதுதான் எனக்கு புரிய கிடைக்கவில்லை. இத்தனை ஆண்டுகளாக ஒரு வருடம் 2 வருடம் இல்லை, 10 வருடங்கள் 12 வருடங்கள் எப்படியே கடந்து என்றால் ஒரு நாள் இந்த வீதி புனரமைக்கப்படும், வீதி போடுவார்கள் என்று எதிர்பார்த்து என்னை போல் எத்தனையோ ஆயிரம் மக்கள் இவ்வளவு காலம் காத்திருந்து ஏமாந்துதான் போனார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த விழிப்புணர்வை ஏற்பாடு செய்து இது ஆரம்பமாக இருக்கக்கூடாது. இதன் மூலம் கட்டாயமாக ஒரு முடிவு கிடைக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களில் ஒருவராகிய எனது விண்ணப்பம். இது முடிவுரை எழுதப்பட வேண்டிய ஒரு முடிவமாக இருக்கிறது. ஆகவே தயவு செய்து இதன் சம்பந்தமான மற்ற அதிகாரிகள், திணைக்களங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த அரசாங்கம் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.
இப்போ எங்கட அம்மா அந்த காலப்பகுதின்னு சொல்லுவா நான் பிறந்த ஆண்டு அந்த காலப்பகுதியில் அந்த ரோடு போட்டது நான் 62 பிறந்த நான் 4-5 வயசு தான் அந்த காலம் தான் இந்த ரோடு போட்டோன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு அறிவு தெரிந்த காலத்துலேருந்து இந்த ரோடு புனரமைப்பு செய்ய இல்லை. இப்போ ஒரு 7-8 வருஷம் கூட மழை காலம் எல்லாம் மழையில் எல்லாம் கூட பெய்கிற வழியாக கல்லரிப்பு ஏற்பட்டு கூட குண்டும் குழியுமா இருக்குது. இதால் இப்போ இந்த 51 இந்த பர்த்டே இந்த ஒன்றாக மட்டும் ஆலயங்களும் கூட பாடசாலையும் கூட. அப்போ அதுக்கு இந்த பிள்ளைகள் போய் சில நேரம் ட்ரெஸ் எல்லாம் சேர் அடித்து கொண்டு வரையினோம் வந்து திரும்பி வீட்டை உடுப்பு மாற்றி கொண்டு போயினோம். அது காரணம் என்னென்னா அந்த பள்ளத்தில் விழுந்து போகிற வாகனம் பிள்ளைகளையும் ரெண்டாவே அவையும் தங்களோட போக்குவரத்தை பார்த்து தான் போயினோம். அவையும் ஹாஸ்பிட்டல் அது இது பல சேவைகளுக்கு போயிருக்க சில வேளை இந்த பிள்ளைகளும் அந்த சேவை சாதிக்க அம்புடியினோம். இப்போ வேற வேற பின்ன பக்கத்தில் மகளிர் பள்ளிக்கூடம் ஒரு சிதம்பரம் பள்ளிக்கூடம் பக்கம் இல்லை உள்ள. அப்போ இது 1-1.5 கிலோமீட்டருக்கே இதுக்கே சரியாக சிக்கல் பண்ணிடும். பருத்துற போகிறோன்ட்டு எங்களோட மோட்டர் சைக்கிள் நேரம் இதால் போன கஷ்டம்னு சொல்லி சுற்றி தான் போகிறோம். இதால் வேற இன்னல்களை நாங்கள் சந்திக்கிறோம். மற்ற 2 வாகனம் வந்து எங்களால் சைட் பண்ண முடியல. 2 வாகனம் வருதுன்றேங்க வாகனத்தை பார்க்குறோமோ சைட்டில் கிடங்கு கல்லுக்கிட விடுகிறோமோ கால் குத்துறது கொண்டு அப்படி ஒரு தடுமாற்றம் எங்களுக்கு ஏற்படுது. இதே என்ன செய்வோம்னா இப்போ நாங்கள் செய்ய வேண்டிய இது வந்து எப்போவோ நாங்கள் ஆரம்பிக்க வேண்டியது ஆரம்பிக்க இல்லை. ஆனால் இது இன்றும் சரி வராட்டா தொடர் போராட்டமாக இப்போ எடுத்த மக்கள் செய்ய வேணும். அடுத்த இடம் வீதியா வித்தியாதிகார சபைக்கு முன்னாடி இருக்கும் தொடர் போராட்டமாக வேணும். ஆனால் இந்த அனுர அரசாங்கம் இதை செய்தாருமென்று எங்களுக்கு ஒரு 100% நம்பிக்கை இருக்கிறது. இந்த வகையில் மக்களிடம் வரியை வாங்கும் அரசு பருவத்துறை பொன்னாலை வீதியில் தொண்டமனாறு பாலம் வரை வீதியை புனரமைக்க உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். ஜாலி ரூஜன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க மற்றும் உங்க கருத்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம். மீண்டும் மற்றொரு காணொலி சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.